இனிமேல் நடிகர் வடிவேல் அவர்களால் சினிமாவில் வந்து நடிக்க முடியாது. வடிவேல் அவர்கள் அந்த மாதிரி ஒரு தப்பை வந்து பண்ணிட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து வடிவேல் மீது வந்து செம கோபத்தில் வந்து இருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். செம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் எந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது. அதாவது வந்து வடிவேல் மீது வந்து என்னதான் வந்து விமர்சனம் இருந்தாலும் அவர்கள் காமெடி வந்து சோஷியல் மீடியாலும் சரி திரையரங்குகளும் சரி சிரிக்க வைத்து கொண்டு தான் இருக்கிறது. முக்கியமாக அவரோட சமீப திரைப்படங்கள்லாம் வந்து செமையாக வந்து சிரிக்க வைத்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து வடிவேல் அவர்கள் ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு மேலே வந்து நான் சினிமாவில் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிக்க மாட்டேன், காமெடி ரோல் வந்து நடிக்க மாட்டேன். ஏன்னா வந்து இப்போ நிறைய நடிகர்கள் வந்து காமெடி ரோல் இல்லாமல் டேரெக்டாக வந்து ஹீரோ ரோல் வந்து நடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இத்தனை வருஷமாக நானும் வந்து சினிமாவில் இருந்தேன், அதனால் இதுக்கு மேலே காமெடி ரோல் கிடையாது, ஹீரோ ரோல் எனக்கு முக்கியத்துவம் இருக்கும் கதாபாத்திரத்தில் மட்டும்தான் நடிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு ட்விஸ்ட் வந்து வடிவேல் அவர்கள் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு திரைப்படத்துக்கு மட்டுமே வந்து 10 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வடிவேல் அவர்கள் சம்பளமாக வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இதனால் தயாரிப்பாளர்கள் வந்து செம அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க. ஒரு திரைப்படத்திற்கு 10 கோடி ரூபாவா அப்படி சொல்லி ஷாக் ஆகியிருக்காங்களாம். ஸோ இதனால் வந்து மற்ற காமெடி நடிகர்களை புக் பண்ணிட்டு இருக்காங்களா. அதனால் தயாரிப்பாளர்கள் வடிவேல் அப்படின்னு சொன்னாலே இல்லை வடிவேல் வேண்டாம், வடிவேலுக்கு பதிலாக மற்ற நடிகர்களை வந்து வச்சுக்கோங்க, அவர் வந்து சம்பளம் ரொம்ப அதிகமாக கேட்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அடுத்தடுத்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ வடிவேல் அவர்கள் இதுக்கு மேலே வந்து திரைப்படங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் நடிப்பாங்க. மேபி 2 வருஷத்துக்கு இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு திரைப்படம் தான் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.